சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி மாலை 6:07 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் இரவு 8:26 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8:26 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்தில்லம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:14 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நிமிஷாம்பா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. வாசவி ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரனுடைய ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:54 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சந்திர உதயம் என்பது மதியம் 2:06 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:46 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:46 முதல் 6:19 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:06 முதல் 1:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:52 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். சமீபத்துல இந்த முகநூலில படித்ததில் பிடித்ததுன்னு எழுதுவா தெரியுமா, அதுல படிச்ச விஷயம்தான். நிறைய பேர் படிச்சும் இருக்கலாம். இருந்தாலும் அது மிகவும் படித்ததில் பிடித்ததாக இருந்தால் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தார்களாம். அந்த 2 நண்பர்கள்ல பார்த்தோம்னா ஒருத்தன் மிகப்பெரிய பணக்காரன், பிறந்ததிலிருந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்றா இல்லையா, பிறந்ததிலிருந்தே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தானாம். மற்றொருவன் பிறந்ததிலிருந்தே கொஞ்சம் ஏழை தான். இவர்கள் இருவரும் ஒரே ஸ்கூல்லேயே படிச்சிருக்கா. அதுக்கப்புறம் வேலை பார்க்கறதுன்னு சொல்லி வரும்பொழுது கூட இருவருமே விதிவசத்தால் ஒரே அலுவலகத்திலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தார்களாம். இவன் பணக்காரன் ஒரு பெரிய ஆபீசராகவும், இந்த ஏழையா இருக்கிறவன் ஒரு சின்ன லோயர் லெவலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஏதோ ஒரு வெளியில ஒரு டூர் மாதிரி போனா போல இருக்கு. அந்த டூர் கூட எப்படி போறா அப்படின்னு சொன்னா கப்பல் பயணமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து கப்பல்ல கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம்னு சொல்லி கப்பல்ல ஏதோ ஒரு ஊர் பிளான் பண்ணி எல்லாரும் கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணும் பொழுது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று சுழன்றடித்து அந்த கப்பலானது உடைந்து எல்லோரும் மூழ்கி விடுகிறார்கள். அதுல இவங்க 2 பேர் மாத்திரம் பார்த்தோம்னா எப்படியோ நீச்சல் அடிச்சு ஏதோ ஒரு தீவுல போய் கரை ஒதுங்கிடுறா. அவங்க 2 பேர் நீச்சல் அடிச்சு இங்கே ஒரு தீவு, அந்த தீவுல போய் 2 பேரும் போய் கரையேறி பார்த்துடுறா. அந்த தீவுக்குள்ள போனா அங்க ஒரு கடை மனுஷா யாருமே இல்லையா, எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு மரம் செடி கொடி மட்டும்தான் வளர்ந்துருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் அந்த தீவுல போய் கரையேறிட்டா. சரி, ஏதாவது வர்றதா பார்ப்போம், யாராவது சாப்பாடு கொடுக்குறாளா பார்ப்போங்கிற மாதிரி 2 பேரும் தனித்தனியா உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனா எதுவும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்றான்னா, சரி நீ ஒரு பக்கத்துல போய் தேடு, நான் ஒரு மூலையில போய் தேடுறேன். ஆனா 2 பேருமே நம்ம இறைவனை வேண்டிப்போம், யாருக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம், யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு ஏதாவது பொருள் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு
இவர் ஒரு அந்த தீவினுடைய வடபுறத்திலும், ஒருவர் வந்து பணக்காரர் வந்து வடபுறத்திலும், அந்த ஏழையா இருக்கிறவன் வந்து அவன் தென்புறத்திலும், 2 பேரும் தனித்தனியா போய் தேடி பார்க்கிறான். தேடி பார்க்கும்போது ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப நேரம் ஆயிடுது. 1 நாள் 2 நாள் போயிடுச்சு. ரொம்ப பசி மயக்கம் தாங்கல. இருவருமே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்களுக்கு கிடைக்கட்டும்ங்கிற மாதிரி 2 பேருமே தனித்தனியாவே பிரார்த்தனை பண்றான். இப்போ இந்த பணக்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து அவனுடைய பிரார்த்தனையும் என்ன, எனக்கு பழம் அதெல்லாம் கிடைக்கணும், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எங்க இருந்தாலும் பழம் எல்லாம் ஒதுங்குனா நல்லா இருக்குன்னு அவன் பிரார்த்தனை பண்ணும் பொழுது, திடீர்னு அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அந்த கடல்லையே வந்து பழங்கள் தின்பண்டங்கள்லாம் வந்து ஒதுங்கிச்சான். இப்படி ஒதுங்கின உடனே அந்த பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு, அப்பா பசி ஆறிச்சுடாப்பா, நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பசி ஆறினானாம். பசி ஆறின உடனே நினைச்சானா, ஆஹா பரவாயில்ல, இவ்வளவு இருக்கு, நமக்கு தூங்குறதுக்கு ஒரு நிழலா ஒரு இடம் கிடைச்சா கூட நல்லா இருக்குமேன்னு பார்க்கும்போது, திடீர்னு அவனுடைய கண்ணுல வந்து உறங்குவதற்கு, படுத்து உறங்குவதற்கும் அவனுக்கு ஒரு இடங்கிறது கண்ணில் பட்டுச்சான். உடனே அந்த இடத்துல போய் படுத்து தூங்குறான். தூங்கி எழுந்த உடனேயே அடுத்தது என்ன, மனித மனம் ஆசைதானே, யாராவது நம்ம கிட்ட வந்தா நல்லா இருக்குமே, அது கூட வர்றது வந்து ஒரு அழகான பெண் வந்தா நல்லா இருக்குமே நினைக்கும் பொழுது, ஒரு படகுல ஒரு பெண்ணானவள் தனியா, அதுவும் அந்த படகுல அந்த பெண்ணும் வந்து ஏதோ ஒரு கப்பல்ல இருந்து தான் பிரிஞ்சு வரா, அது கூட ஏதோ தனிச்சுதான் வரா. அந்த பெண் படகுல அப்படியே வந்துட்டு இருக்காளாம். வந்து இந்த கரையிலேயே ஒதுங்குறா, இவனோட இணைஞ்சுக்கிறா, இவன்கிட்ட ஏற்கனவே தின்பண்டங்கள்லாம் இருக்கு, அவளும் அவளோட சாப்பிட்டுட்டு இவனோட இணைந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்ணையே அவன் திருமணமும் செய்து கொள்கிறான். இப்படி இருக்கும்பொழுது 2 நாள் தான், எல்லாமே 2 டேஸ் 2 டேஸ் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. இந்த பணக்கார பையன் திரும்பி வேண்டிக்கிறான், இவ்வளவு தூரம் எனக்கு ஒரு வாழ்க்கை துணையும் கொடுத்துட்ட இறைவா, எல்லாமே எனக்கு கொடுத்துருக்க, எனக்கு ஒரு ஏதாவது ஒரு கப்பல் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு கப்பலோ அல்லது ஒரு பெரிய படகோ இந்த இதுல கதை ஒருங்குச்சுன்னா நான் அதை வச்சுட்டு என்னோட நாட்டிற்கு நான் போய் திரும்ப போயிடுவேனேன்னு சொல்லிட்டு அவன் வேண்டிக்கிட்டானாம். அதே மாதிரி அவன் வேண்டிக்கிட்ட மாதிரியே அங்க ஒரு கப்பலானது, கப்பல்ல ஒரு பெரிய படகானது அந்த கரை பக்கம் வந்துச்சாம். அதுல இவன் ஏறிக்கிட்டான், இவனும் அந்த பொண்ணையும் சேர்த்து அழிச்சுட்டு ஏறிட்டான். அப்படியே பயணப்படுறான். பயணப்படும் பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டுதான், அப்படியே திடீர்னு இருட்டுது, இருட்டிட்டு அப்படியே ஒரு குரலானது கேட்கிறது வானத்திலிருந்து. ஏன்பா உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, உன்னுடைய நண்பனை அங்க நீயே விட்டுட்டு வந்துட்டியா, அந்த நண்பனை ஏன் நீ உன்னோட சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவன் சொன்னானா, அவன் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், இறைவனே அவனுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கவில்லையே, நான் தானே வேண்டிக்கிட்டேன், நான் எனக்கு பழங்கள் சாப்பிட வேணும்னு நான் வேண்டிக்கிட்டேன், அவனும் அப்படிதான் வேண்டி இருப்பான். ஆனா அவனுக்கு பழங்கள்லாம் கொடுத்தாரா இல்லையா, அவனுக்கு பழங்களே எதுவும் கிடைக்கல, எனக்கு தான் பழங்கள் கிடைச்சது, ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடமும் கிடைச்சது, என்னுடைய வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்த்திருக்கிறான், அதே மாதிரி ஒரு அழகிய பெண்ணும் கிடைச்சிருக்கு, அந்த பெண்ணை கல்யாணமும் பண்ணிட்டேன், நான் திரும்ப போறதுக்கு எனக்கு ஒரு படகு வேணும்னு நான் வேண்டிக்கிட்டேன், ஆண்டவனாக எனக்கு அந்த படகினையும் அனுப்பித்திருக்கிறார், அதனால் நான் போயிட்டு இருக்கேன், நீங்க யார் வானத்திலிருந்து கேட்கிறீங்க அப்படின்னு இந்த குரல் மட்டும் எனக்கு கேட்கிறதுன்னு சொல்லும்போது, அந்த குரலானது சிரித்து கொண்டே சொன்னதாம், நான் தான்ப்பா ஆண்டவன் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்களே அவனுக்கு கருணை காட்டவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதிலுக்கு சொன்னானாம், அவன் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், அவனை சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னா என்னையும் அந்த அதிர்ஷ்டமின்மை தாக்கி விடுந்தானே, நானும் அதுல பாதித்து விடுவேனே அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது ஆண்டவன் சிரித்து கொண்டே சொன்னாராம், இல்லையப்பா, உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் செவி சாய்க்கவே இல்லை, உன்னுடைய நண்பன் அவன் என்ன வேண்டிக்கிட்டான் தெரியுமா, இந்த சூழலானது, இந்த பசி அப்படிங்கிற ஒரு சூழலானது எனக்கு பழகின விஷயம், நான் பசி தாங்கி விடுவேன், ஆனால் என்னுடைய நண்பன் பாவம், அவன் இதுவரைக்கும் பசியே தாங்கியது இல்லை, அவன் முழுக்க முழுக்க சுகவாசியாகவே பிறந்ததிலிருந்து வளர்ந்தவன், அவனுக்கு கஷ்டம் தெரியாமல் அவன் என்னவெல்லாம் வேண்டிக் கொள்கிறானோ அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றிவை இறைவா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய நண்பன் வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கு கொடுத்தேனே தவிர, நீ என்னென்னலாம் வேண்டுறியோ அதெல்லாம் உனக்கு தயக்கமின்றி கொடுத்து விடு இறைவாங்கிறதா ஒவ்வொரு நேரமுமே, ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரு வேளையுமே அவன் இந்த பிரார்த்தனையைத்தான் முன்வைத்தான், அவனுடைய பிரார்த்தனையைத்தான் நான் உனக்கு நிறைவேற்றி வைத்தேன்னு சொன்னாராம் இறைவன். இது சொன்ன உடனே இந்த நண்பனானவன் வெட்கி தலை குனிந்தானாம். இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பிரார்த்தனை என்பது நமக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதனாலதான் நம்முடைய பரம்பரையில பார்த்தோம்னா, வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் அழைக்கிறார்கள், எல்லோரையும் கூட்டு வச்சோம். ஏதோ நம்ம ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரு பொங்கல் வைக்கணும்னு சொன்னா கூட பங்காளிகள் தவிர்த்து மற்றவர்களையும் கூப்பிடுவா தெரியுமா, அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கூட சொல்லுவா, எங்க வீட்டுல நாளைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறோம், ஒரு கோவில்ல போய் பொங்கல் வைக்க போறோம், நீங்களும் வாங்கலேன்னு சொல்லி கூப்பிடுவா தெரியுமா. எதற்காகன்னு சொன்னா, எல்லோரும் அவர்களும் சேர்ந்து, ஆகா இவங்க பொங்கல் வைக்கிறாங்க, சுவாமிக்கு வந்து எல்லாம் பண்றாங்க, இவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிவை இறைவான் அவர்களும் வேண்டுவார்கள் தானே, அப்படி எல்லோருடைய பிரார்த்தனையும் இறைவன் நமக்கு நிறைவேற்றி வைப்பான் என்பதற்காகத்தான் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் சூழ ஒரு விசேஷத்தை பண்றார்.
கல்யாணத்துக்கு நீ எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறான்னு சொன்னா, நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து இணைந்து வாழ்த்தும் பொழுது அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அக்ஷதையை போடும்போது, ஆண்டவா இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஒரு நிமிடத்தில் அவர்கள் வாழ்த்துவார்கள் தானே. அந்த வாழ்த்து ஆனது, அந்த பிரார்த்தனை ஆனது இறைவனால் நிறைவேற்றி வைக்கப்படும் என்பதற்காகத்தான். ஆக பிரார்த்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது சுயநலம் இல்லாது, தன்னலம் இல்லாது, மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதையை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.